தேவைப்பட்டா 1ல இருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸ்ல எனக்கு பிரச்சனையே இல்ல. சொன்னேன் பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். டாச்சி சாஸ்கே அப்படிப்பட்ட விஷயம்லாம் பண்ண மாட்டான் அப்படின்பா நருட்டோ. சாஸ்கே முட்டாள் தான், யார் வேணா அவன் மண்டையை கழுவலாம். அப்படி மட்டும் நடந்தா என்ன பண்ணுவ? அவனை கொல்ல வேண்டியிருந்தா அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் நருட்டோ ஷாக் ஆவான். கிராமத்துக்கு சாஸ்கேனால பிரச்சனை வந்தா அப்படின்னு இட்டாச்சி கேட்கவும் கிராமத்தை பாதுகாத்துட்டு சாஸ்கேவை கொல்லாம அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான்பா நருட்டோ. குழந்தை மாதிரி தான் பார்க்கும். நருட்டோ பார்த்துட்டு எங்கதான் என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்லைன்ட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு சீக்கிரமா சந்திக்க வேண்டிய இடத்துக்கு போகணும்பா. கொண்டு போய் மாதரா கிட்ட கில்லர் பியை தூக்கி போட்டு நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டன்பா. அவன் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்திட்டீன்பா மாதரா. டாக்கா கிளம்பவும் எங்க போறீங்கன்னு கேட்பா மாதரா. முதல்ல என் காயங்களுக்கு மருந்து போடணும், அப்புறம் லீஃப் வில்லேஜுக்குன்பா. சாஸ்கே கிளம்பவும் மாதரா இதுக்கு முன்னாடி சாஸ்கே கிட்ட இட்டாச்சியை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இட்டாச்சி லீஃப் வில்லேஜை பாதுகாக்க தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கான். அவனோட விருப்பத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நீ என்ன பண்ண போறேங்கிற கொஸ்டினை வச்சிருப்பான் மாதரா சாஸ்கே கிட்ட. சாஸ்கே இட்டாச்சியோட வாழ்க்கை ஒரு மனுஷன் தான் கிராமத்தை பாதுகாக்க சாக்ரிஃபைஸ் பண்ணத அந்த கிராமத்தை இப்ப வரைக்கும் செஞ்சு பிடிச்சவங்களையும் எல்லாத்தையும் லீஃபை சேர்ந்த உச்சிகா கிளான் மெம்பர் ஒருத்தன் தான். அவங்கள ஃபாலோ பண்ணி என்னோட காம்ரேட் பின்னாடியே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் மபுயி நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு கேப்பா. அந்த அக்காட்சுக்கியை சும்மா விட போறதா இல்லைன்ட்டு செம காண்டாவாரு. தம்பி வெயிட் பண்றா வரன் பாரு. சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா கக்காஷி இருப்பாரு. கக்காஷி சென்சென்கவும் ஹொக்காகே கூப்பிட்டதா சொல்லுவாரு. ஹொக்காகே ஆபீஸ் போற வழியில சீஃப்டோடையும் காமாகிச்சியும் பார்த்து ஷாக் ஆவா நருட்டோ. இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவும் காமாகிச்சி ஹாய் சொல்லுவான். ரெண்டு பேருமே இருக்கீங்களா என்னாச்சுன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. காமாகிச்சி சொல்ல வரும்போது சீஃப்டோட் தடுத்துருவாரு. இந்த விஷயத்த பாஸும் லேடி சுனாடையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் கமனர்ன்றுவாரு. நருட்டோ என்னதான் நடக்குது இங்கேன்பா. ஒன்னும் இல்லவா போலான்னு கக்காஷி கூட்டிட்டு போவாரு. இதுக்கப்புறம் ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. நருட்டோ பார்க்கும்போது எல்லாருமே சோகத்துல இருப்பாங்க. மவுண்ட் மியோபோகோவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஃபுகசாக்கு நருட்டோவை பார்த்துட்டு இத ஜிராயாபாயோட ஸ்டூடெண்டான்னு கேட்பாரு. ஆமா இவன் தான் நருட்டோ உசுமாக்கி, சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு சொல்றீங்களா அப்படின்னு சுனாடே சொல்லவும் இந்த வயசான தவளை யாருன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. சுனாடே ஒழுக்கமா பேசு, மவுண்ட் மியோபோக்குவோட எல்டர் லார்ட் ஃபுகசாக்கு அவரு உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்திருக்காருன்பாங்க. கரெக்டா சொல்லணும்னா நான் கிரேட் சேஜ் டோட், அதை பத்தில இப்ப விட்டு தள்ளு அப்படின்ட்டு ஃபுகாசாக்கு டவுட்டே இல்ல நீ ஜிராயாபாயோட ஸ்டூடெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நருட்டோ என்ன ஜிராயாபாயா பர்வி சேஜ் பாய்னு சொல்றீங்க, யாருங்க இந்த கேல்ட் தவளைன்னு கேட்பா நருட்டோ. நான் கடைக்கு பேசுன்பாங்க சுனாடே. லார்ட் ஜிராயாவுக்கு சேஜ் ஜுட்சு சொல்லி கொடுத்தவரு, அவருதான் ஜிராயாவோட மாஸ்டர் அண்ட் பாஸ் ஈஷுனே. ஃபுகசாக்கு பயங்கரமா சிரிச்சிட்டு பர்வி சேஜா அது அவனுக்கு ஏத்த பேரு தான் பாரு. நருட்டோ என்ன விஷயமா தான் நான் பார்த்து பேச வந்தீங்கன்னு சொல்லி கேட்கவும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்ட்டு கொஞ்சம் தயங்குவாரு. ஜிராயா பாய் பேட்டில் இறந்துட்டான் பாரு. என்ன சொல்றீங்கன்னு கேட்பா நருட்டோ. எல்லாருமே நருட்டோவை தான் பார்ப்பாங்க. புரியுது, உன்னால நான் சொல்றத நம்ம கூட முடியாது இல்லையா அப்படின்ட்டு ஃபுகசாக்கு ரீசெண்டா சில வதந்திகள் போச்சுல அக்காட்சுக்கியோட லீடர் ரைன் வில்லேஜ்ல இருக்காதா, அந்த வதந்தியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான் ஜிராயா அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும் என்ன ரைன் வில்லேஜான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. யோசிச்சு பார்த்தா ரைன் வில்லேஜ்க்குள்ள யாருனாலே அவ்வளவு ஈஸியா உள்ள போக முடியாது, அவுட் சைட் வேர்ல்டோட கனெக்ட்லயே இல்லாம இருக்கும் பாசாய். ககாஷி ஜிராயா இன்ஃபில்ட்ரேட் பண்றது உளவு பாக்குறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் பாரு. ஜிராயா அக்காட்சுக்கியோட லீடரான பெயினோட மோதுனதா சொல்லுவாரு ஃபுகாசாக்கு. பெயின் ஜிராயாவை பார்க்கவும் இது நானா எடுத்த முடிவு ஜிராயா சென்சென் இருப்பான். லுக்கு தான் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா அந்த கண்கள்ட்டு ஜிராயா ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நல்லவனா தானே இருந்த, இப்ப ஏன் நல்ல பாதையில போகாம இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டு பெயின் நீங்க வெளியாளுன்னு இருப்பான். ஃபுகாசாக்கு பெயின் ஜிராயாவோட பழைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாரு. சக்குரா ஸ்டூடெண்ட் ஷாக்காவா எனக்கு சரியா தெரியல, ஆனா நாகட்டோன்னு சொன்னா அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும் சுனாடே அந்த கிரேட் நிஞ்சாவால நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஜிராயா த கேலண்ட்னு சொல்லி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி வீடியோ பார்த்திருப்போம்ல, அதுல தேர்ட் கிரேட் நிஞ்சாவான்னு மாத்தி சொன்ன ஸ்டேஜ் ஆஃப் 6 பேட்ஸ் கிட்ட மட்டுமே இருந்த கண்கள், ஆனா அதெல்லாம் நான் கட்டுக்கதைன்னு நினைச்சேன் அப்படின்னு சீஜுனே சொல்லவும் அந்த ரெனே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி காட்டுவாரு ஃபுகாசாக்கு. அது கோடன் பா சீஜுனே பெயின் கிட்ட இருந்து இந்த ஒரு மெசேஜை காப்பாத்தி எடுத்துட்டு வந்தேன், ஜிராயா பாயோட எஃபர்ட்ஸ்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியும் பாரு. அவ என்ன சொல்ல விருப்பப்பட்டானோ ஆச்சரியமா இருக்கு, இதை டீகோட் பண்ணா புரிஞ்சுக்கலான்னு சுனாடே சொல்லவும் நீங்க தானே அவரை போக விட்டீங்கன்னு நருட்டோ கேட்கவும் சைலண்டா இருக்கும். நீங்க தானே அவரை போக விட்டீங்கன்னு நருட்டோ திரும்ப கேட்கவும் ஆமான்பாங்க சுனாடே. எதுக்காக இவ்வளவு ரிஸ்கான விஷயத்த பண்ணீங்க, பெர்விசேஜை பத்தி உங்களை விட பெட்டரா யாருக்கு தெரியும், அவ்வளவு ஆபத்து இருக்க இடத்துக்கு எதுக்கு தனி அனுப்பிச்சிங்கன்னு கத்துவா நருட்டோ. ககாஷி ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் லேடி ஹொக்காகேவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும் ககாஷி. சுனாடே ஃபர்ஸ்ட் ஜிராயாவை தனியா போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. நான் லீஃபோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின், அதை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல, முதல்ல அழகா இருப்ப, இப்போ ஒரு 50 வயசான கிளவி ஆயிட்ட, உன் தம்பியை இழந்து உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இழந்து நீ ரொம்பவுமே நேசிச்சவங்க இறந்த வரைக்கும் பயங்கர காண்டில் இருப்பான். அடச்சான்ட்டு கிளம்பிடுவான். சக்குரா எங்க போறேன்னு கேட்கவும் நருட்டோ பெர்விசேஜ் மட்டும் 5th ஹொக்காகேவா இருந்தா கிரானி சுனாடேவை இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்க விட்டுருக்க மாட்டாருன்ட்டு கிளம்பிடுவான். சக்குரா நருட்டோன்னு கத்தவும் விடு சக்குரா அவனை போக விடுன்றுவாங்க சுனாடே. ககாஷி ஃபுகசாக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வேணா நருட்டோவன்னு சொல்ல வரும்போதே இல்ல பிரச்சனை இல்ல, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி இந்த பையன் அவனோட மாஸ்டரான ஜிராயா பாய் மேல எவ்வளவு அன்பு அர்ப்பணிப்பை வச்சிருக்காங்கிறத பார்த்தாலே தெரியுது. இது எனக்கு கண்டிப்பா இந்த பையன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியா இருப்பான்ங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. அப்படி
அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லும் போது நருட்டோ வெளியே நடந்து போறத காட்டுவாங்க. நருட்டோ ஜிராயா ஃபர்ஸ்டா சமனிங் ஜுட்சு கத்து கொடுத்துருப்பார்ல, அதையும் சீஃப்டோட சமன் பண்ணதை நருட்டோ திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா 2 பேரும் ட்ரிப் போகும்போது நருட்டோ உங்களோட ரிசர்ச் ட்ரிப்ல இதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்பான். ஜிராயா ஒரு முக்கியமான லேடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ என்ன எதுக்கு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கவும், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 4th ஹோகாகேக்கு கத்து கொடுத்தேன், உனக்கும் அவனுக்கும் ஒரு அசாத்தியமான ஒத்துமை இருக்கு அப்படின்னு ஜிராயா சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே நடப்பான் நருட்டோ. டிராவல் அப்ப ஜிராயா டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரைனிங் எடுக்க போறோம், ஸ்ட்ராங் ஆகிறதுக்குன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணுவான். ஜிராயா 2 செப்பரேட் பண்ற ஐஸ்கிரீமை நருட்டோ திங்க் பண்ணிட்டு அந்த பிரீஸை ஃபீல் பண்ணுவான்.